அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமத்தில் குரு 8ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ஆனால் மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறார். சனி மிக வலுவாக 6இல் இருக்கிறார். அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திலும் கேது ஜென்ம ராசியிலும் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று 5இல் வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில் 6ஆம் இடமாகிய ரூணுரோக சத்ருஸ்தானத்திற்கு செல்கிறார். சுக்கிரன் 5 மற்றும் 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான புதன் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தில் நீட்சம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாது சூரியன் 5 மற்றும் 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறார். சூரியனின் அமைப்பு மாற்றம் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். இருந்தாலும் இந்த தருணத்தில் 6ஆம் இடமாகிய ரூணுரோக சத்ருஸ்தானத்தை 6 கிரக நிலைகள் கடந்து செல்வதால் அமோகமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு தருணங்கள்ல அவரை தவற விட்டிருந்தாலும் கூட அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அதாவது அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை திறக்க வேண்டும். இரும்பு கதவு திறப்பதற்கு வேறு எந்த விதமான ஆயுதங்களையோ அல்லது உபகரணங்களையோ பயன்படுத்தக்கூடாது. வெறும் கரங்களால் இந்த கதவை தள்ளி திறப்பவர்களை வெற்றியாளர்களாக அறிவிப்பேன். அவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள சிறு பகுதியை பரிசாக கொடுக்க போகிறேன். இதை பெற்று நீங்களும் அரசராக மாறலாம் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அதீத ஆனந்தம் இன்பம் பொங்கி வருகிறது. இந்த போட்டியில் எப்படியாவது பங்கேற்று மிகப்பெரிய அரசனாக மாற வேண்டும் என்ற ஆசை அவர்கள் மத்தியில் பிறப்பதால் சாறை சாறையாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அனைவரும் வந்து சேர்கின்றனர். அதை பார்த்த மன்னன் இந்த போட்டியில் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பார்க்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வெற்றியாளருக்கு என்ன பரிசு என்பதை அறிவித்தேன். அதேபோன்று தோல்வியடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று அரசர் கூறுகிறார். இந்த போட்டியில் தோல்வி அடைபவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய 2 கரன்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவரின் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அச்சமானது சூழ்கிறது. நாம் இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் நம்மளுடைய கையை இழந்து விடுவோமோ என்று அஞ்சி அனைவரும் இந்த போட்டியில் பங்கெடுக்காமல் பின்னோக்கி நகர்கின்றனர். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது என்று வந்தோம், ஆனால் மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகிவிடக் கூடாது என்று அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் இந்த போட்டியில் நிச்சயமாக பங்கு பெற போகிறேன் என்ற அறிவிப்பை கொடுக்கிறாருங்க. போட்டி நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை சுற்றியுள்ள மக்கள் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, இந்த போட்டியில் நிச்சயமாக வெல்வது என்பது கடினம் என்றால் முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்ட கதவு. அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் உன்னுடைய கைகளை இழந்து விடுவாய், அதற்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும் என்று பலர் அவனை எச்சரிக்கின்றனர். ஆனால் அவை அனைத்தையும் பொருள்படுத்தாமல் நான் முயற்சி செய்ய போகிறேன், முயற்சி செய்து எனக்கு வெற்றி கிடைத்தால் நீங்கள் சொல்வது அனைத்துமே அப்படியே தலைகீழாக மாறிவிடும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை சூனியம் நிறைந்ததாக இருந்ததாக இல்லாமல் மிகப்பெரிய சுவிச்சம் நிறைந்ததாக மாறப்போகிறது. அதற்கான சந்தர்ப்பம் என் கண்முன்னே இருக்கிறது என்று
அந்த இலக்கை நோக்கி அந்த நபர் பயணிக்கிறாருங்க. பயணித்தது மட்டுமல்லாது தன்னுடைய கரன்களை எடுத்து அந்த கதவை தள்ளுகிறார். அப்படி தள்ளும் போது அந்த கதவு மிக எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அப்படி அந்த போட்டியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அரசனாகவும் மாறுகிறாருங்க. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் வெற்றி பெறுவதற்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கும் மகிழ்ச்சியை சந்திப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட நம்மளுடைய அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனை காரணமாக இந்த செயலை நாம் செய்யவே முயற்சி செய்யாமல் இது நடந்திடுமோ அது நடந்திடுமோ, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ என்று ஒரு செயலை செய்யாமலே அதில் நாம் தோல்வி அடைகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இவற்றை உணர்ந்து கொண்டு தற்போது நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அது மட்டுமல்லாது இந்த முயற்சியில பல தடைகள், தடுக்கல்கள், சறுக்கல்கள் ஏற்படலாங்க. ஆனால் அவை அனைத்தையும் நீங்கள் அந்த முயற்சியில் பணியில் இருந்தால் மட்டும்தான் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த முயற்சியே செய்யாமல் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியாதுங்க. எனவேதான் நம்மிடம் இருக்கக்கூடிய ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் மிக வலுவாக சனி 6ல் வீற்றிருக்கிறார். செவ்வாய் இணைந்தாலும் கூட அது 6ஆம் இடம் என்பதால் அமோகமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. சூரியனும் புதனும் 6ல் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றனர். எனவே அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் முழு சுபகிரகமாகவும் மிக விரைவில் இன்னும் 45 நாட்களுக்குள்ளாக 9ஆம் இடத்தில் அமரப்போகிறாருங்க. எனவே மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும், அடுத்தவங்க நாம இருக்கிற மாதிரி நாம நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டாலே போதும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் கூட குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. 95% மேல் கடந்துவிட்ட குரு இனி மிக பெரிய அளவில் குடும்ப ஒற்றுமைக்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியிலே சொந்தமாக வீடு, நிலம், வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டில் ஈடுபட்டால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அதைவிட வலுவாக சனி 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை, சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்றம், மற்ற சந்தர்ப்பங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும். பல தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நிச்சயமாக சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளும் மிக சிறப்பாக நடைபெறும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைந்தாலும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மட்டுமல்லாது விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வளர்ச்சி உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது. விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். மேலும் இந்த தருணத்தில் சூரியனும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பல அலைச்சல்கள் குறைந்து நல்ல முறையில் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக விரைவில் வலுவாக மாற இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக பூர்த்தி செய்யும்.